இப்பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கர்த்தராகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். தேவதூதன் அவளை நோக்கி அவளிடத்தில் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்த்தவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அப்படியாக கடவுளே. இப்போது தேவதூதன் யோசேப்பு சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு அயன்கள் பேசித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது தேவதூதன் அவனிடத்தில் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரன் ஆகிய யோசேப்பே நடுங்குகிறார். அவனுக்கு, யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உண்டானது. யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளிடத்தில் போய், அவள் ஏதோ ஒரு கண்ணியை கர்த்தவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? யோசேப்பு தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் இப்போது கூட தேவதூதன் அவர்களிடம் பயப்படாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் வேலையில் 3 மேற்பங்கள் காணிக்கைகளை கொண்டு தூபம் காட்டிக்கொண்டு தேவனுக்கு உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவர்களிடத்திற்கு காணிக்கையை வைத்து முழங்கால் படியிட்டு காணிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது தேவதூதன் அவர்களிடத்தில் போய், பயப்படாது இருங்கள்,
அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.